ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஜீரா ரைஸ், கீ ரைஸ், நான், ரொட்டி, பூரி எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சென்னாவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நான் நைட்டே சென்னாவை ஊற வச்சுட்டேன். சென்னா நல்லா ஊறி இருந்தால் தான் சென்னா சாஃப்டாக சாப்பிட நல்லாயிருக்கும். ஊற வச்சிருந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சென்னா நல்லா ப்ரௌன் கலராக வரத்துக்காக டீ டிகாஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டீ பேக் இருந்தால் கூட டைரெக்டாக இந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு வெந்த பிறகு அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டீ டிகாஷன் 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சென்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக உப்பு சேர்த்து தான் வேக வைக்கணும். உப்பு சேர்க்கலைன்னா சென்னாவில் டேஸ்ட் வராது. அப்புறம் ஃப்ளேவருக்காக 2 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ சென்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம டீ தண்ணி ஆட் பண்ணியிருந்ததுனால கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சூடான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 2 துண்டு பட்டை, ஸ்டார் அனீஸ் 1. மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதும் 3லேருந்து 4 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த சென்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சென்னா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சென்னால் நல்லா ஊறி சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி சாப்பிட்ட டேஸ்ட்டு, கலர் எல்லாமே அப்படியே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.